பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வடமொழி சொல் அதுக்கு இணையான தமிழ் சொல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், வித்யாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம், வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி. நீங்கள் வித்யா அப்படின்னாவே கல்வி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது வித்யாபியாசம் அப்படின்னா பால் ஆரம்பிக்குதா, அப்போ பயிற்சி. வித்யாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம். அடுத்து பாருங்கள், உபாத்தியாயர் அப்படின்னா ஆசிரியர். அடுத்து அஷ்ராபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? அப்சரா பென்சில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்சரா பென்சிலை வச்சு எழுத போகிறோம். அப்போ அஷ்ராபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி. அடுத்து கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், இது ரெண்டு முக்கியங்க. அதாவது பின்ன எண்ணின் கீழ்த்தொகை அப்படின்னா கீழ்வாய் இலக்கம். அதாவது 3/4 இருக்கா, இந்த கீழ்த்தொகை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கீழ்வாய் இலக்கம். இதுவே மேல்வாய் இலக்கம் அப்படின்னா அது வந்து பின்ன எண்ணின் மேல் தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குழி மாற்று அப்படின்னா அது வந்து பெருக்கல் வாய்ப்பாடு. சரியா? குழி மாற்றுனா பெருக்கல் வாய்ப்பாடு. சீதால பத்திரம் அப்படின்னா தாழை மடல். நவத்வீபம் அப்படின்னா வங்காளத்தில் உள்ள ஓர் ஊர். சரியா? அடுத்து முக்கியமானது பாருங்க, இந்ததுங்க, அதாவது கலைச்சொற்கள்ல டிப்ஸ் அப்படின்றது பேர் என்ன அப்படின்னா சிற்றிகை. இது எனக்கு பிடிச்ச தமிழாக்கம். ஏன் அப்படின்னா, அதாவது ஈகை அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், கொடுக்கறது தான் ஈகை. அப்போது சின்னதாக ஒரு உதவி கொடுக்குறோம், அதாவது சாப்பிட்டு டிப்ஸ் கொடுக்குறோம்ல, அப்போ சின்னதாக ஒரு உதவி அவங்களுக்கு கொடுக்கறது தான் சிற்றீகை. சரியா? அடுத்து பாருங்க, மினி மீல்ஸ் அப்படின்னா சிற்றுணவு. அடுத்து லாபி அப்படின்னா ஓய்வறை. செக் அவுட் அப்படின்னா வெளியேறுதல். நம்ம ரூமில் செக் அவுட் பண்ணிக்கிறோம் நாளைக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா வெளியேறுதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது வந்து 12th தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். நன்றி.